நீங்கள் மாலை வணக்கம். வழக்கம் நம்ம அப்புறம் லேப்டாப் பார்க்க வந்து அடைஞ்சிருக்காங்க. வழக்கம் போல் சாட்டினில் வந்து மொத்தம் 4 சாட்டின் வச்சுருக்கு. அதில் 2 சாட்டின் தான் அடைஞ்சிருக்கு. 2 சாட்டினை காணும். நானும் சுற்றி மொத்தத்தில் தேடி பார்த்துட்டேன். எல்லா அப்புறம் பாதி பூரா அடைஞ்சிருக்கு, பாதி பூரா வழக்கம் போல் அடையலை. பாதி பூரா இங்கிட்ட அங்கிட்டு முடிஞ்சிக்கிட்டு இருக்கு பாருங்கள். இதெல்லாம் பெட் ஷாப்பில் வாங்கினது, அங்கிட்டு இங்கிட்டு முடிக்கிட்டு இருக்கு. ஸோ வாங்க, அது எங்கே போயிருக்குன்னு தெரியல, பார்க்கலாம். எங்கே போயிடுச்சுன்னே தெரியலையே. அன்றைக்கி இங்கே ஒரு புறா நிற்கிது. மணி இப்போ கரெக்டாக 6:30 மணி ஆகுது. ஸோ பாருங்கள், இங்கே நிற்கிறாப்புல. ஸோ இதில் 2 புறாக்கள் நிற்கிது. நம்ம ஒரு புறா பிடிச்சிட்டா. ரொம்ப ஈரமாக இருக்குது, குளிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈரமாக இருக்குது. ஸோ ஒரு குஞ்சம் இங்கே ஒரு புறா போயிடுச்சு. நம்ம இதை கொண்டு உள்ளே போட்டுருவோம், சரியா? ரொம்ப ஈரமாக இருக்குது, ஏன்னா இப்போ தான் குளிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். முதல்ல கூட ஒரு வீடியோ போட்டுருப்போம் குளிச்சிருக்குன்னு, அதனால தான் ரொம்ப ஈரமாக இருக்குது. ஸோ அப்போ நம்ம இதை போட்டாச்சு, நம்ம இதே தூக்கி போட்டாச்சு. ஸோ நம்ம இதை லாக் பண்ணிடுவோம். ஓகேவா? எல்லாமே அதில் இருக்குது. நம்ம லாக் பண்ணிடுவோம். ஓகேவா? லாக் பண்ணியாச்சு. அடுத்து இதையும் நம்ம லாக் பண்ணிடலாம். எல்லாமே அடைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா, அதில் ஒரு புறா மிக்ஸ். இது பெட் ஷாப்பில் வாங்கினது, தவறி அடைஞ்சிருச்சு. ஸோ இதோட இடம் இங்கே இருக்குது. மேலே ஒரு பட்டா கரெக்டாக அதோட இடத்துக்கு போயிடுச்சு. தான் புது கொண்டை, சூப்பர் கொண்டை அது, சரியா? இது இந்த கர்ணப்புறா. ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன். நிறையா கூட இந்த கமெண்ட் பண்ணியிருந்தீங்களே, ப்ரோ இது கர்ணப்புறா அதே தான். அது ஜோடி போட்டு வச்சுருக்கேன், பார்ப்போம், விட்டுட்டு வந்துடுறேன். ஸோ நம்ம இதையும் லாக் பண்ணிடலாம். அடுத்து கர்ணப்புறா கிராஸ்ன்னு சொன்னோம்ல, இந்த நிற்கிறாப்புல போவாங்க. கர்ணப்புறா கிராஸு. இது வந்து கிராஸ் ப்ரீடு. வெள்ளிக்கண்ணு தான், எல்லாமே வெள்ளிக்கண்ணு தான் இருக்கான கிராஸ் ப்ரீடு, சரியா? கிராஸ் ப்ரீடு இது. ஒரு வழியாக நம்ம கர்ணப்புறா கிராஸ் இதையும் பிடிச்சாச்சு. ஸோ இதை நம்ம பிடிச்சாச்சு. நம்ம அதையும் பிடிச்சி போடுவோம். இது மேலே பார்த்தீங்கன்னா போட்ட உடனே எப்படி கூவுதுன்னு பாருங்கள். ஸோ பெட் ஷாப்லாம் வாங்கினேன், நிறைய பேர் கேட்டிருந்தீங்களா கர்ணப்புறா, அதோட போட்டோன்னே எப்படி கூவுதுன்னு பாருங்கள். ஸோ எல்லா பக்கமும் அரைஞ்சிருச்சு. ஒரு செட்டு மட்டும் இதில் அடைய காணும். ஸோ பாக்கி பூரா எங்கே இருக்குன்னு தெரில, வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி ஒரே ஒரு கொண்ட மேலே நிற்கிது. அப்புறம் இதில் 2-3 புறாக்கள் நிற்கிதுன்னு நினைக்கிறேன்.